நீங்கள் முருகன் மாநாட்டில் பற்றி நம்ம பேசணும். அந்த முருகன் மாநாட்டில் வந்து இவங்க நீங்கள் நாத்திகர்கள், நீங்கள் எங்கள் மனதை புண்படுத்துறீங்கன்னெலாம் பேசுனாங்க. தட் இஸ் ஃபைன், அது உங்கள் கருத்து. நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, இருக்குன்றாங்க அவங்க. இது தப்பு, இது பிரச்சனை இல்லை. அதே மாநாட்டில் மாணவர்கள் உருத்திராட்ச மாலையோடு நெற்றியில் திருநீர் அணிந்து செல்ல வேண்டும்னு அண்ணாமலை பேசியதை கண்டிச்சோமா இல்லையா? இது செய்யாதீங்க, தேவையில்லாத வேலை. மாணவர்களிடையே மதத்தை புகுத்தாதீர்கள். மாணவர்களிடையே மதம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் கர்நாடகாவில் மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது என்ற பிரச்சனையை அங்கே எழுப்பி பிள்ளைங்களை 3 மாதம் ஸ்கூலுக்கு போகலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உச்சநீதிமன்றம் வரை அது சென்று அது பெரிய சிக்கலானது. இங்கே வந்து நீங்கள் திருப்பி இதை ஆரம்பிக்காதீங்க. அண்ணாமலையை தவிர வேறு யாரும் நீங்கள் இங்கே பேசல. இப்போதும் பிஜேபி சிறுபான்மையினர்களுக்கு எதிரான மதவாத அரசியலை கையில் எடுத்தால் எதிர்க்க தான் செய்வோம் இல்லையா? வேடிக்கை பார்ப்போம். அந்த திருக்காட்டுப்பள்ளி மாணவி ஒரு பிள்ளை செத்து போச்சு. அதை ஃபஸ்ட்டு அண்ணாமலை அப்போ தான் பிரசிடெண்ட்டாக வர்றாருன்னு நினைக்கிறேன். வந்தோடனே எடுத்து உருட்டினார், ஞாபகம் இருக்கா? மதமாற்றன்ட்டு நம்ம எதிர்க்கலையா? இப்போதும் மதவாத அரசியலை பிஜேபி தமிழகத்தில் கையில் எடுத்தால் நிச்சயமாக அதை எதிர்க்க போகிறோம். நீங்கள் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் செய்கிறீங்க, சாமி இருக்குன்ட்டு ஒரு அரசியல் செய்கிறாங்க. இது ஜனநாயக நாட்டில் இது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? இன்னொரு மதத்தை நோண்டுறது தான் தப்புன்றோம் நம்ம. நீ கும்பிட்டுக்கு பாஸ், அவனை நோண்டாத. இதான் நான் நிலைப்பாடு. ஆனால் இவர்கள் பிஜேபி